Electric charges and fields concept neat type easy questions பார்க்கலாம் பாருங்க. Which of the following is correct regarding electric charge? If a body is having positive charge, that is shortage of electron. If a body is having negative charge, that is excess of electrons. Minimum possible charge plus or minus 1.6 into 10 power minus 19 கூலும் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு வந்து எதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா எலக்ட்ரானை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு எலக்ட்ரான் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போ பாடி ஏல இருந்து பாடி பிக்கு எலக்ட்ரான் கொடுத்துட்டோம்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்படின்னா பாடி ஏல வந்து எலக்ட்ரான் குறைஞ்சிருச்சு, நெகட்டிவ் சார்ஜ் குறைஞ்சிருச்சுன்னா அப்போ பாடி பிகம்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கலாம். பாடி பி வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ் கெயின் பண்ணினால இது பிகம்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் ஷார்டேஜ், அதாவது எலக்ட்ரான் லாஸ் ஆனதா அது பாசிட்டிவ் சார்ஜ் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் வரணும்னா அப்போ வந்து எக்ஸஸ் எலக்ட்ரானா இருக்கணும், அப்போதான் நெகட்டிவ் சார்ஜா இருக்கணும். மினிமம் பாசிபிள் சார்ஜ் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆஃப் புரோட்டான் வந்து 1.6 into 10 power minus 19 கூலும். அதே மாதிரி எலக்ட்ரான் சார்ஜ் மைனஸ் 1.6 into 10 power minus 19 கூலும். இதுதான் மினிமம் சார்ஜஸ். அப்போ இதுவும் கரெக்ட் தான். அடுத்து வந்து சார்ஜ் இஸ் குவான்டைஸ்டு. சார்ஜ் வந்து சார்ஜ் ஆஃப் தி பாடி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஸ்மாலஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கணும். இந்த சார்ஜ் பிளஸ்ஸா இருக்கலாம் இல்லைனா மைனஸா இருக்கலாம். என்னன்றது இன்டிஜர், அப்படி 1 2 3 4 5 அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்போ சார்ஜ் இஸ் குவான்டைஸ்டு. ஸோ இந்த 4 ஆப்ஷனுமே கரெக்ட். அதனால வந்து ஆல் ஆஃப் தீஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. One metallic sphere A is given positive charge, whereas another identical metallic sphere B of exactly same mass as of A is given equal amount of negative charge. Then எந்த ஆன்சர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜா இருந்ததுனா எலக்ட்ரான் லாஸ் பண்ணிக்கும். எலக்ட்ரான்ன்றது பார்ட்டிகல் தானே, அப்படின்னா அதுக்கு மாஸ் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது பாடி வந்து பாசிட்டிவ் சார்ஜா வரணும்னா எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடும் இல்லையா, எலக்ட்ரானை கிவ்ஸ் அவுட் பண்ணிடும். அப்போ மாஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்லைட்லி டிக்ரீஸ் ஆயிரும் பார்ட்டிகலை லாஸ் பண்ணிக்கிறதுனால. அதே ஒரு பாடி நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா அப்போ எலக்ட்ரானை இது கெயின் பண்ணி இருந்திருக்கும். எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்குன்னா பார்ட்டிகல்ஸை கெயின் பண்ணியிருக்கு. பார்ட்டிகலை கெயின் பண்ணியிருந்தா மாஸ் கிடைச்சிருக்கும் அதுக்கு. அதனால என்ன ஆகும்னா மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, பாடி வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பண்ணும்போது எலக்ட்ரானை லாஸ் பண்ணாதானே இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னு வரும் அதுக்கு. இல்லைன்னா வந்து என்ன ஆயிரும்னா உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் பாடினா அதுக்கு வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கும். ஸோ இந்த கேஸ்ல வந்து பாடி பி வந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கிறதுனால, பார்ட்டிகளை கெயின் பண்றதுனால என்ன ஆகுன்னா பாடி பி பிகம்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு, அதனால அதனுடைய மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ செகண்டுக்கு வந்து ஆப்ஷன் டின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. When 10 power 14 electrons are removed from a neutral metal sphere, then the charge on this sphere becomes அப்படி கேட்குறாங்க. அப்போ 10 power 14 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ சார்ஜ் வந்து பாசிட்டிவ் ஆயிரும். ஏன்னா எலக்ட்ரான் லாஸ் ஆயிருச்சு இல்லையா, அதனால வந்து எலக்ட்ரான் லாஸ் பண்ணிக்கினா நெகட்டிவ் சார்ஜ் குறைஞ்சது, அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பாசிட்டிவ் ஆப்ஷன் தான் எடுக்கணும், எதர் ஃபர்ஸ்ட் ஆர் தேர்ட் வரணும். அப்போ Q = NE தானே நமக்கு ஃபார்முலா. அப்போ N வந்து பாருங்க 10 power 14 போட்டுங்க. E வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.6 into 10 power minus 19 போட்டுங்க கூலும். ஓகேங்களா, சரி. இப்போ இந்த 10 பவர் மைனஸ் 19 10 பவர் 14 படிங்கன்னா 1.6 into 10 பவர் நமக்கு -5 கூலும் இருக்கும். இது 1.6 நம்ம 16 into 10 பவர் 1 10 பவர் -1 போட்டு 10 பவர் -1 10 பவர் -5 சேர்ந்து 10 பவர் -6 கூலும் போட்டுங்க. இந்த 10 பவர் -6 கூலும் தான் மைக்ரோ கூலும் சொல்றோம். ஸோ 16 மைக்ரோ கூலும் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் எது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. A conductor has 14.4 into 10 power minus 19 coulomb positive charge. The conductor has என்னன்னு கேட்டிருக்காங்க. பாசிட்டிவ் சார்ஜ்னு சொன்னதுனால என்ன பண்ணிருக்குன்னா எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணாதான் பாசிட்டிவ் சார்ஜா இருக்கணும். அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஷார்ட்னு வரணும். அப்படின்னா செகண்ட் ஆர் ஃபோர்த் ஆப்ஷன் வரணும். ஓகேங்களா, எக்ஸஸ்ன்னு இருந்துச்சு, எலக்ட்ரான் எக்ஸஸ் இருந்தால் நெகட்டிவ் சார்ஜா இருந்திருக்கும். இது பாசிட்டிவ் சார்ஜா இருக்குன்னா ஷார்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு வரணும். ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா சார்ஜ் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா பிளஸ் ஆர் மைனஸ் NE அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ சார்ஜ் தான் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 14.4 into 10 power minus 19 கொடுத்துருக்காங்க Q. அடுத்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இப்படி E வந்து 1.6 into 10 power minus 19 கொடுத்துருக்காங்க. நமக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் நம்ம கம்மியா இருக்குதுன்னு வேணும். அப்போ N is equal to Q by E போட்டுக்கோங்க. Q எவ்வளவு கொடுத்தாங்கன்னா 14.4 into 10 power minus 19 இருக்கா, டிவைட் பை இது வந்து எவ்வளவு இருக்குன்னா 1.6 into 10 power minus 19 இருக்கு. ஓகேங்களா, 19 கொடுத்துருக்காங்க. 10 power minus 19 10 power minus 19 கேட்டு கேன்சல் பண்ணிருங்க. இந்த 14.4 1.6 கேன்சல் பண்ணா 9 வரும். அப்போ 9 எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா 9 எலக்ட்ரான்ஸ் ஆர் இன் ஷார்ட். 9 எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அப்போ பாடிக்கு வந்து 14.4 into 10 power minus 19 கூலும் ஆஃப் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார்ஜ் ஆன் ஆல்பா பார்ட்டிகல் இஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா சார்ஜ் ஆன் ஆல்பா பார்ட்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா
ஆல்பா பார்ட்டிகல் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 புரோட்டான் இருக்கும், 2 நியூட்ரான் இருக்கும். நியூட்ரான் வந்து நியூட்ரல்ப்பா, நியூட்ரல்னு எடுத்துங்க. புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஒரு புரோட்டானுக்கு சார்ஜ் வந்து ஈன்னு வருது. அப்போ 2 புரோட்டானுக்கு அப்போ வந்து ஆல்பா பார்ட்டிகளுக்கு சார்ஜ் டியூ டு புரோட்டான் தான். 2 புரோட்டான் இருக்குதுன்னா 2e சார்ஜ் வரும். அப்போ 2 இன்டு ஒரு புரோட்டானுக்கு சார்ஜ் 1.6 இன்டு 10 பவர் மைனஸ் 19 கூலும்னு போட்டோம்னா அப்போ 2 இன்டு 1.6 என்ன வருது 3.2 இன்டு 10 பவர் மைனஸ் 19 கூலும் அப்படின்னு கிடைக்குது. ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 3rd ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A body has minus 80 microcoulomb of charge. Number of additional electrons in it. பாருங்க நெகட்டிவ் கொடுத்ததுனால எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸா இருக்கணும். அதனால தான் அடிஷனல் எலக்ட்ரான் இன் இட்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ சார்ஜ் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா வந்து நமக்கு அந்த மைனஸ்ன்றது அடிஷனல்ன்றது புரிஞ்சிருது நமக்கு 80 மைக்ரோகூலம் 8 இன்டு 10 பவர் மைனஸ் 6ன்னு போட்டுங்க. அடுத்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொஸ்டின் மார்க். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன பண்ணலாம்னா E என்றது 1.6 இன்டு 10 பவர் மைனஸ் 19 தெரியும். அக்கார்டிங் டு குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்ல வந்து Q இஸ் ஈக்குவல் டு NE தெரியும் இல்லையா? இதுல இருந்து நமக்கு என்ன வேணும் நம்பர் தானே வேணும். அப்போ N இஸ் ஈக்குவல் டு Q பை Eன்னு போட்டுங்க. Q எவ்வளவு வந்திருக்கு 8 இன்டு 10 பவர் மைனஸ் 6ன்னு வந்திருக்கா? டிவைட் பை E எவ்வளவு 1.6 இன்டு 10 பவர் மைனஸ் 19 போட்டுங்க. இல்லைன்னா இன்னொன்று கூட செய்யலாம். இந்த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் மைனஸ் போட்டு இங்க Q கொடுத்தது மைனஸ் போட்டீங்கன்னா இங்க Q சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்க மைனஸ் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் மைனஸ் போட்டு மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 80யும் 1.6 கேன்சல் பண்ணா 50 வரும்பா. இங்க 10 பவர் மைனஸ் 6 இருக்கு, 10 பவர் மைனஸ் 19 மேல போயிருதுன்னு வச்சுங்க. அப்ப என்ன வரும்னா 10 பவர் 13 ஆயிரும். ஏன்னா 10 பவர் மைனஸ் 6 மைனஸ் 19 கேன்சல் பண்ணா மைனஸ் 13, இது மேல போனா பிளஸ் 13 ஆயிருது. ஸோ 50 இன்டு 10 பவர் 13 எப்படி எழுதலாம்னா 5 இன்டு 10 பவர் 14 எழுதலாம். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 6th கொஸ்டினுக்கு 3rd ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. when a glass rod is rubbed with silk cloth. ஆக்சுவலா கிளாஸ் ராடை வந்து நம்ம சில்க் கிளாத்துக்கு ரப் பண்றோம்னு வச்சுங்க. இதுதான் கிளாஸ் ராடுன்னு எடுத்துங்க. இதுதான் கிளாஸ் ராடுன்னு எடுத்துக்கணும். ராடு ஓகேவா? இது சில்க் கிளாத், சில்க் அப்படி கிளாத்னு எடுத்துங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கிளாஸ் ராட் பிகம்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் கெயின் பண்ணிக்கும். சில்க் கிளாத் வந்து நெகட்டிவ் சார்ஜா கெயின் பண்ணிக்கும். அப்படின்னா கிளாஸ் ராட் வந்து பாசிட்டிவா இருக்கணும்னா அது எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கணும். அப்படின்னா எலக்ட்ரான் வந்து கிளாஸ் ராட்ல இருந்து சில்க்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கும் சில்க் கிளாத்துக்கு. அப்படின்னா கிளாஸ் ராட் கிவ்ஸ் எலக்ட்ரான்ஸ் டு சில்க் அப்படின்னு வரணும், சில்க் கிளாத்னு வரணும். ஸோ வந்து அப்போ வந்து when we rub the glass rod with the silk cloth, glass rod gives electrons to silk அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A comb runs through once dry air attracts small bits of paper. This is due to பார்த்தீங்கன்னா comb வந்து கண்டக்டர் கிடையாது, பேப்பரும் கண்டக்டர் கிடையாது. அப்போ A and B வராது. Atoms in the paper gets polarized by the charged comb. அதுதான் கரெக்ட். இது comb possesses magnetic propertyயும் கிடையாது. அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அதாவது இந்த கோம்பு எடுக்கும் போது என்ன ஆகுனா இந்த கோம்பு இப்படி தானே இருக்கு. இது என்ன பண்ணிருக்குன்னா இந்த ஏர் இருக்குங்க இல்லையா, அதாவது ஆட்டம்ஸ் ஆஃப் தி பேப்பர், அதாவது பேப்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த பேப்பர் கெட் போலரைஸ்டு பை தி சார்ஜ்டு கோம்புன்றது தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரிப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. When a body is earth connected, electrons from the earth flows into the body. This means the body is, அதான் நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து இது ஒரு பாடின்னு எடுத்துங்க. இந்த பாடியை கொண்டு போயிட்டு எர்த்து கனெக்ட் பண்றோம், எர்த்துக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ளோஸ் இன்டு தி பாடி. அப்போ எலக்ட்ரான் வந்து இங்க இருந்து இங்க போனோம் அப்படின்னா இந்த பாடி பாசிட்டிவ்லி சார்ஜா இருந்தா தானே எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி எர்த்துல இருந்து இங்க வந்திருக்கும். ஒருவேளை பாடி நெகட்டிவ் சார்ஜா இருந்துச்சுன்னா அப்போ எலக்ட்ரான்ஸ் பாடியில இருந்து கிரவுண்ட் வந்திருக்கும். இப்போ வந்து இந்த பாடி பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. அப்போ டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதுனால எர்த்துல இருந்து எலக்ட்ரான் வந்து இந்த பாடிக்கு வந்து ஸ்டோர் ஆகிக்குது. அதனால வந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா பாடி வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாசிட்டிவ்லி அப்படின்னு சொல்றமே தவிர, ஆனா வந்து நல்லா கவனிச்சீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும்னா நியூட்ரல் வந்துடுது, அப்போ அன்சார்ஜ்னு வந்துடுது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் எர்த் கனெக்ட் பண்ணும்போது சார்ஜ்டு பாசிட்டிவ்லியா இருக்கும். சரிங்களா? ஆஃப்டர் கனெக்டட் டு தி எர்த் வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணிட்டு அன்சார்ஜ்டுன்னு வந்துடும். அப்படின்னா இங்க கொஸ்டின் கேட்டது வந்து நீங்க யோசிக்கணும். ஆஃப்டர் கனெக்டட் டு தி எர்த் எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்பர் பாடிக்கு அதா இருந்தா அப்படி இருந்தா அன்சார்ஜ்னு கரெக்ட். ஒருவேளை பிஃபோர் கனெக்டட் தி எர்த் எந்த இருக்குன்னா சார்ஜ்டு பாசிட்டிவ்லி இருக்கும். ஸோ இங்க பார்க்கும்போது நமக்கு எப்படி ஆப்ஷன் இருக்கு, அதாவது சார்ஜ்டு பாசிட்டிவ்லின்னா அப்ப யோசிச்சு பாருங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பிஃபோர் கனெக்டிங் டு தி எர்த்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்னு எடுத்துங்க ஆன்சர். ஆஃப்டர் கனெக்டிங் டு தி எர்த்னா எலக்ட்ரான் வந்து இதை நியூட்ரல் பண்ணிரும் பாடி, அப்ப அன்சார்ஜ்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் ஏ நியூட்ரல் கண்டக்டிங் ஸ்பியர். ஏ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் இஸ் பிளேஸ்ட் அவுட்சைட் தி ஸ்பியர். தி நெட் சார்ஜ் ஆன் தி ஸ்பியர் இஸ் தென். அதாவது வந்து இங்க ஒரு எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது. நமக்கு ஒரு ஸ்பியர் இருக்கு, இங்க ஒரு வெளியில ஒரு சார்ஜ் வைக்கும் போது இங்க வந்து இது பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கோம்னு வச்சுங்கப்பா.
இங்க வந்து இந்த ஸ்பியர்ல வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இன்டியூஸ் ஆகுமே தவிர புதுசா சார்ஜ் வந்துடாது. அப்போ வந்து இங்க ஒரு வெளியில இந்த ஸ்பியருக்கு வெளியில ஒரு சார்ஜ் வச்சோம்னா, இந்த சார்ஜ் வந்து இந்த ஸ்பியர்ல கண்டக்டிங் ஸ்பியருக்கு என்ன பண்ணும்னா, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் அட் 2 ஃபார்தர் எண்ட்ஸ்ல வந்து இந்த சார்ஜஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கும். அதனால டோட்டல் சார்ஜ் வந்து மாறாது. அப்ப டோட்டல் சார்ஜ் வந்து 0. அப்ப டோட்டல் சார்ஜ் 0ன்னு 10th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் கரெக்ட்னு நம்ம எடுத்துக்கிறோம்.